அழகான பேச்சு. நம்ம சொல்கிறது ஒரு கதை. இன்றைக்கெல்லாம் யார் கதை சொல்கிறாங்க? அன்றைக்கி கூட பையன் கேட்டான், குழந்தை, அம்மா தூக்கம் வரலம்மா, ப்ளீஸ்மா, உனக்கு தான் நிறைய கதை தெரியுமா, ஒரு கதை சொல்லுமா. நான் வாழ்ந்த கதையை சொல்லவா, வந்த கதையை சொல்லவா, எந்த கதைடா சொல்கிறது? அதெல்லாம் எனக்கு தெரியுமா. சொந்த வேறு ஏதாவது கதை சொல்லுமா. உங்கள் அப்பா லேட்டாக வருவான், ஏன் லேட்டுன்னு கேட்பேன், கதையாக சொல்லுவான். 2 பேரும் கேட்டுன்னு தூங்கலாம், கொஞ்சம் பொறுமையாக இருறான்னு. கதை சொல்கிற காலம் போச்சே சார். நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாட்டிக்கிட்ட கதை கேட்ட மண்ணையா அந்த மண். இன்னைக்கு கதையெல்லாம் பார்க்குற காலம். மாமியாரை எப்படி கொல்றது, மருமகளுக்கு எப்படி வாழ விடாமல் பண்ணுறது, ரொம்ப மோசமாக போச்சு சீரியல்லாம். நிஜமாக சொல்கிறேன், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற தாய்மார்களுக்கு மட்டும் 2 வணக்கம் போடுறேன். ஏன்னா சீரியலை தியாகம் பண்ணிட்டு வர்றது லேசான விஷயம் இல்லையா. உண்மையிலே பெண்களுக்கு நான் என்ன ஆர்வமாக வந்திருக்காங்க. கோவில் திருவிழாவுக்கு கூட்டம் கூட்டமாக போகிற இந்த மண்ணிலே புத்தக திருவிழாவுக்கு கூட்டத்தை வரவழைத்திருக்கிற பெருமை மாவட்டந்தோறும் நடத்துகிற புத்தக திருவிழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இது எவ்வளவு பெரிய விஷயம். அரசு அலுவலர்கள், கல்வித்துறை எத்தனைய ஈடுபாட்டோடு இதில் செயல்படுறாங்க. அதற்கு பிள்ளைகளுக்கு நல்ல வாய்ப்பு. படிப்பாற்றல் ஒன்று, படைப்பாற்றல் இன்னொன்று. படிப்பாற்றலுக்கும் இங்கே மரியாதை, படைப்பாற்றலுக்கும் இங்கே பெருமை. இரண்டையும் திட்டமிட்டு நாமெல்லாம் இந்த 10 நாள் திருவிழா நடக்கிறோம், அந்த புத்தக திருவிழாவை. ஆனால் இந்த 10 நாளுக்கு எத்தனை மாதங்கள் அவர்கள் நித்திரையை துறந்து திட்டமிட்டிருப்பார்கள் என்று நினைத்து பார்க்கிற போது அத்தனை அலுவலர்களுக்கும் ஒரு பாராட்டு கொடுங்கள். அருமையான ரசிகர்கள், அதுதான் பெரிய விஷயம். நாங்கள் பாட்டின பேசின, எங்கள் பாட்டின கம்முன்னு உட்காந்துருந்தீங்க வச்சுங்க, எங்களுக்கே மனசு வந்துடும். ஆனால் வரிக்கு வரி கை தட்டி வரவேற்பு கொடுக்கிற ஒரு அருமையான திருக்கூட்டத்தை தஞ்சை மண்ணிலே பார்க்கிறோம். என் எதிரில் உட்காந்துங்கிறாரு என்னுடைய அருமை நண்பர். அவரை பார்த்தாலே எனக்கு மூத்த தமிழறிஞர் டாக்டர் ஔவை நடராஜன் ஐயா அவர்கள் என் மனக்கண்ணு முன்னாலே வருவார். டாக்டர் ஔவை நடராஜன் ஐயா அவரிடத்திலே பல ஆண்டுகள் அவருக்கு நேர்முக உதவியாளராக இருந்து, அவருக்கு வலதுகரமாக இருந்து ஆய்வு பணியை மேற்கொண்டவர் நம்முடைய சிவகுமார் அவர்கள். அவங்க ஐயா வந்திருக்காங்க. தஞ்சை என்றாலே மண்வளம் நிறைந்தது, மனவளம் நிறைந்த மக்கள். இந்த ஊரில் நடக்கிற திருவிழாவில், புத்தக திருவிழாவில் நாங்கள் பேச வந்ததுக்கு பெரிய பாக்கியம் பண்ணி இருக்கணும். அருமையாக சொன்னாங்க, மரண வியாபாரி மரணம் அடைந்து விட்டார். பத்திரிகையில் நிறைய கூத்து நடக்கும். 1947க்கெல்லாம் விடுதலை காலத்துக்கு முன்னாடிலாம் சென்னையில் ஒரு பிரபலமான ஒருத்தரை போட்டு அவர் இறந்துட்டார், காலமாயிட்டார்னு போட்டான். அவர் உயிரோடு தான் இருக்கிறார். இது செய்தி கேள்விப்பட்ட உடனே மறுநாள் பேப்பரில் போட்டான், திருத்தம், மேற்படி மனிதர் உயிரோடு இருக்கிறார் என்பதையும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோன்னு போட்டான். அதனால் இன்றைக்கி இருக்கிற நிறைய விஷயங்கள் சார், தமிழ் நம்முடைய தமிழை தாய்மொழியாக கொண்டிருப்பதற்கு நம்ம தவம் பண்ணியிருக்கணும். எல்லா மொழியும் அவரவர் மொழி அவரவருக்கு உயர்ந்தது தான். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுமும் உன் உதரத்தை உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடனும் ஆரியம் போல் உலக வழக்கழிந்து அழியாவும் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே நம்ம ஒரு பெருமைக்குரிய மொழி, அவரவர் தாய்மொழி. அதனால தான் சுந்தர தெலுங்குன்னா இல்லையா, கவின் மலையாளம்னா எல்லாம் அவங்கவுங்க தாய்மொழி அவங்கவுங்களுக்கு உயர்ந்தது. ஆனால் நாம் இந்த பிறவியில் தமிழை பேசுறதுக்கு, தமிழை எழுதுறதுக்கு, பாரதி சொன்னால் எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம். தெய்வமாக பார்க்கணும் சார் ஒவ்வொரு எழுத்தையும். அதனால் ஒரு புள்ளி எடுத்தாலும் பிரச்சனை, ஒரு காமாவை போட்டாலும் பிரச்சனை, அது போடாட்டாலும் பிரச்சனை. இன்றைக்கி யாருக்கு தெரியுது? எழுதும் போதே நமக்கே தகராறாகுது. தகராறுக்கு எந்த ரா, சின்ன ராவா பெரிய ராவா?
பையனே போய் வாத்தியாரை கேட்டிருக்கிறான், சார் எந்தரா சார் போடுறது? சின்ன தகராறா இருந்தா சின்னரா போடுறா, பெரிய தகராறா இருந்தா பெரியரா போடு. பையன் மகா கெட்டிக்காரன். தகராறு சுமாரா இருந்தா என்ன பண்றது? அவர் சொன்னாரு வாத்தியார், பெரியராவே கொஞ்சம் சின்னதான் மீடியமா போடுறான். கல்யாண பத்திரிகையில் குரு பார்க்க போனா சார், மேலே போட்டிருந்தான் எம்பெருமான் துணைன்னு, புள்ளி இல்லை சார். எவனாவது கல்யாணத்துக்கு வருவான்? வரவே மாட்டான். யம பெருமானே துணைக்கு விட்டுக்கிறான். நிறைய விஷயங்க தப்பா நினைக்கக்கூடாது. சென்னையில் ஒரு அலுவலகத்துக்கு நான் போயிருந்தேங்க. அங்கே போர்டு எழுதி வச்சிருக்கிறார் சார், உதவி கோட்ட பொறியாளருக்கு காலை காணோம் சார். உதவி கோட்ட பொறியாளருக்கு கால் இல்லை, பட்சா உதவி கேட்ட பொறியாளர்னு இருக்குது. சில இடங்களில் துணைக்கால் போடணும். நமக்கு இப்போ எல்லாம் யாருக்குமே இப்போ போச்சுங்க விஷயம். இவனுக்கு எழுதவே தெரியல, படிக்கவே தெரியல, அப்புறம் எங்கேருந்து புஸ்தகம் வாங்கி வாசிக்க போகிறான்? அதனால் பிள்ளைகளுக்கு தமிழ் உணர்வை முதல்ல ஊட்டுங்க. புத்தகங்களை வாசிக்கிற பழக்கத்தை உருவாக்குங்கன்னு உங்களை காலடி தொட்டு நான் கேட்குறேன். ஐயா, நாங்கள்லாம் படித்ததுனால தான் இன்றைக்கி மேடையில் பேசக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறோம். நான் இந்த மேடையில் பேசுறதுக்கு மிக முக்கியமான காரணம், நான் 36 ஆண்டுகள் நான் பயன்படுத்திய வகுப்பறை. ஏன்னா ஒரு ஆணையோ பெண்ணையோ உலகத்திற்கு உருவாக்கி தருவது 2 இடம், ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. 2 இடமும் சரியா இருக்கணும். சரியா இருந்தால் ஒரு பையனையோ பெண்ணையோ உலகம் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த புத்தகங்கள் என்பது சாதாரணமானதில்லை. புத்தகம் அகத்தை புதுமையாக்குவது. ஒரு பக்கத்தில் ஒரு வரி படித்தாலே போதும் சார், அது ஒரு மனிதனை அப்படி புரட்டி போடும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் புற்றுநோயினால் அவதிப்பட்டு அறுவை சிகிச்சைக்காக நாள் குறிக்கப்பட்டது, நேரம் குறிக்கப்பட்டது. அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், இன்னும் ஒரு நாள் ஆபரேஷனை தள்ளி போடலாமா? அவர் டாக்டர் நினைச்சார், இன்னைக்கு என்னென்ன சந்திராஷ்டிரம் இருக்குதோ அல்லது வேற ஏதாவது, இவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களே, ஏன் தள்ளி போட சொன்னீங்கன்னு கேட்டார். நான் வாசித்து கொண்டிருக்கிற புத்தகம் முடிவதற்கு இன்னும் ஒரு நாள் ஆகும், அதனால் அதை முடித்து விட்ட பிறகு எனக்கு ஆபரேஷனை வைங்கன்னாரு. மரணத்தின் எல்லையில் நிற்கிற போது கூட அந்த மனதுக்கு சுகமான அந்த நூலோடு தொடர்பு வைத்திருந்த பெருமிதம் இருக்கிறதே, அதுதாங்க வாசிப்பு. பிள்ளைகளுக்கு நிறைய படிக்க கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ரொம்ப தலைகீழ போச்சு. படிக்கின்ற பிள்ளைகள் உருவாகிறார்கள், ஆனால் பண்பான பிள்ளைகள் வருகிறார்களா என்பதுதான் கேள்வியா இருக்குது. எல்லாமே கேள்விக்குறியாகிற இந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு நல்ல புத்தகங்கள் வாங்கி கொடுங்க. ஒரு பக்கம் 2 பக்கம் அவனை படிக்க சொல்லுங்க. அதை பற்றி என்னடா படிச்சேன்னு பேச சொல்லுங்க. அதை ஒரு குறிப்பு எழுத சொல்லுங்க. ஆரம்பத்தில் கேட்க மாட்டான், போக போக கேட்டான்னா அது அவனுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டா போதும். நான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை அப்படி இருக்கு. அவனுக்கு முதல்ல ரசனை வேணும் சார். நாம் நினைக்கிறோம் எல்லாம் நமக்கு தெரியும், எல்லாத்தையும் நான் ஏராளமாக படிச்சுட்டேன்னு தெரியுமா? ஒன்றும் இல்லை. அதனால தான் நான் சொன்னது, கற்றது கடுகளவு, கல்லாதது மலையளவு இருக்கு, கடலளவு இருக்கு. இன்னும் நம்ம அது ஓரம் கூட போகலை. ஒரு சின்ன பாதை 1330 குறளை எழுதியிருக்கிறாரு. நம்ம மொத்தமும் படிச்சிருக்கிறோமா? அதனால தான் சொல்றது ரசனை. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவான் நாம் பாரதி. வாழ்நாள் முழுவதும் வாசித்தாலும் அத்தனை நூல்களையும் படிக்க வயது பத்தாது. இருக்கிற வயதிலாவது நிறைவான புத்தகங்களை வாசித்து அதை மற்றவரிடத்தில் பரிமாறிக்கொள்வதற்கு, வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு அதை பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கை வளமாகும். அதனால்தான் வான்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனித்தின் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவேன்னு மணிவாசகருடைய திருவாசகத்தை உருகி உருகி படித்த அருட்பிரகாச வள்ளலார் அப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். நாம வேற அது வேற அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரெண்டும் ஒன்னா இருக்கணும். அதுதான் உண்மை. அழகா சொன்னாங்க கவிதா ஜவஹர். உண்மையிலே அந்த பிள்ளைங்க ஒரு அரங்கம் முழுவதும் சேர்ந்து கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா இந்த காலத்தில் பெண்மணிகள், எனக்கு அந்த அம்மாவை மேல ரொம்ப மரியாதை இப்போ கூடி போயிருக்கு. ஒரு 8 நிமிஷம் எனக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க பத்தியா.
எங்கள் வீட்டில் என்னை பேசவே விட மாட்டாங்க சார். அதான் சகோதரியினுடைய பெருமை. அழகான செய்திகள். நான் பார்த்தேன் ஒரு தேன் கூடு பார்க்குறோம். நீங்கள் நல்லா கவனிங்க. நமக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறோம். தேன் கூட்டை நல்லா நாளைக்கு போய் பாருங்க. அருங்கோணத்தில் தான் இருக்கும் தேன் கூடு. எண்கோணத்திலேயோ நாற்கோணத்திலேயோ தேன் கூடு இருக்காது. நாற்கோணத்திலேயோ எண்கோணத்திலேயோ கட்டினா அந்த தேன் சிந்திடும். அருங்கோணத்தில் கட்டினாதான் சேர்த்து வைக்கிற தேன் சிந்தாது என்ற ஞானம் தேனீக்களுக்கு தெரிந்திருக்கிற விஷயம். அந்த தேனியை சாதாரணமா சேர்க்குது. அது எத்தனையா லட்சக்கணக்கான பூக்களில் இருந்து கொண்டு வந்து அந்த தேனை சேர்க்கிறது. கவிஞர்களும் அப்படித்தான் எழுத்துக்களாலே பல பேர் காலங்களில் உள்ள செய்திகளை எல்லாம் கொண்டு ஒரு தேன் கூடு கட்டுவது போல கட்டுறார். ஒரு எழுத்தாளன் வாழ வேண்டும். அவனுடைய எதை இந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த விருப்பம் ஒருவருக்காவது போய் சேர்ந்து விட்டால் அந்த எழுத்தாளன் ஜெயித்து விட்டான் என்று நான் பெருமைப்படுவேன். சார், 2000 வருஷத்துக்கு முந்தி இருந்த திருவள்ளுவர் கருப்பா சிவப்பா, தாடி வச்சிருந்தாரா, மீச வச்சிருந்தாரா, மொட்டை அடிச்சிருந்தாரா, உயரமா குள்ளமா யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் படைத்த 2000 ஆண்டுகளையும் தாண்டி கவிஞனை காலம் கொல்லும். ஆனால் அவனுடைய படைப்போ காலத்தை கொன்று வென்று நிற்கும் என்பதற்கு உதாரணம் அது. சங்க இலக்கியங்கள், இடைக்கால இலக்கியங்கள், எல்லா இலக்கியங்களும் சார் அந்த வல்லமை பெற்றது. படிப்பாளியாக மட்டும் இருந்தால் போதாது. நம்ம எல்லாம் படிப்பெல்லாம் இப்போ பூரா மார்க் வாங்கிறது தான் படிக்கிறோம். வாழ்க்கை படிப்பு நமக்கு எவ்வளவு இருக்குது சார். நான் எத்தனையோ வருஷம் வகுப்பில் இருந்தேன். கும்பகோணம் போயிருந்தேன் சார். போன மாதம் கும்பகோணத்தில் போயிட்டு ஒருத்தரை பத்திரிகை வை கொடுக்கறதுக்காக ஒரு பெட்டி கடையில் போய் ஒரு 5 ரூபாயை கொடுத்து வெத்தலை பாக்கு கொடுப்பா தம்பின்னு. அவன் வெத்தலையை 3 தான் சார் கொடுத்தான். ஏண்டா ராஜா 2 சேர்த்து வைக்கக்கூடாதான்னு அவன் என்னை நிமிர்ந்து பார்த்துட்டு சொன்னான், சார் நான் குரோம்பேட்டில் உங்கள்கிட்ட படித்தேன். நான் படிக்கிற காலத்தில் 2 மார்க்கு கூட போட்டிருந்தீங்கன்னா நான் ஏன் இந்த கடை வைக்கிறேன்னா சார். அது அன்னைக்கு கேட்காத விட்டான். அவன் கேட்டுருந்தா கொடுத்துருக்கலாம். எத்தனை வருஷத்துக்கு பிறகு எதிரொலிக்குது பாருங்க சார். நீங்கள் வாழ்க்கையில் நிறைய தெரிஞ்சுக்கணும் சார். வாழ்க்கை அனுபவங்கள் சாதாரணமானதல்ல. படிப்பறிவு வேற, பட்டறிவு வேற. இங்கே மூத்த பெருமக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க சார். அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு அறிவு ஞானம் இருக்குன்னு தெரியுமா? அவங்க சொன்ன கேட்கணையா. 60 வயசு தாண்டி 80 இருக்கிறவங்க சொன்னால் இன்னும் தெய்வ வாக்கு. அது நிறைய பேருக்கு அது தெரியல. அவங்க வாக்கு அவ்வளவு. நான் அவங்களுக்கு இன்னொன்று சொல்றேன். உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அத்தனையும் அடுத்தவர்களை வாழ்த்துவதற்கு உரியதாக இருக்க வேண்டுமே தவிர ஒருவரை கூட குறை சொல்வதாக வரவே கூடாது. அது தெய்வ வாக்கு. கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், நான் வணங்குகிற 6 பேர்கள்ல 80 வயது உடைய மூத்தவர், அவரையும் நான் வணங்குகிறேன்றார். வணங்குகிற இடத்துல இருக்கிறவங்க அவங்க. அதனால்தான் குறைஞ்சபட்சம் வாழ்க வளமுடன்ற ஒரு வளமான வார்த்தையாவது சொல்லுவோம். வார்த்தைகளே பலம், வார்த்தைகளே பலவீனம். அதனால்தான் சொல்ற, சுத்தி இருக்கிற குறைகளை நிறைகளாக பார்க்க பழகினாதான் வாழ்க்கையில எல்லாரும் நம்மளை விரும்புவோம். ஒரு வீட்டுக்கு போறோம் சார். போய் உக்காந்த உடனே, ஏன் அந்த சேர் அங்கே போட்டுக்கிற, இந்த டிவி இந்த பக்கம் வச்சிருக்கலாம், அவன் வீட்டில் அவன் ஜவரித்து வச்சுக்கிறான். நீ உக்காந்து போய் 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு போற. இதுக்கு எதுக்கு அந்த ஆலோசனை? நிறைய பேர் இப்படி தான் கெட்ட பேர் வாங்கிக்கிறான். என்ன காரணம்? என்ன நம்ம வேண்டாம், நமக்கு தேவையில்லாதது. அந்த குறைகளை பார்க்கிற நிறைய, அது எதையுமே ரசிக்கணும் சார். அதாவது நம்முடைய திறமை எப்படி இருக்கணும். நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு கோடிட்டு காட்டணும்னு ஆசைப்படுறேன். 95 வயது வரையிலே ஆரோக்கியமாக நினைவாற்றலோடு இருந்தார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். சாதாரணமான சரித்திரமா? நெஞ்சுக்கு நீதி. ஏகப்பட்ட வேல்யூம் சார், ஏகப்பட்ட வேல்யூம். எத்தனை பக்கங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவ்வளவும் அவருடைய நினைவாற்றலுடைய அடையாளம் அந்த புத்தகம் சார். அவர் வாழ்நாளில் 2 கோடி பக்கங்கள் கைப்பட எழுதியிருக்கிறார். அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதியிருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம்.
நான்லாம் கூட அடிக்கடி நினச்சி பார்ப்பேன் சார். அப்போல்லாம் பஸ்ஸில் போவோம். பஸ்ஸில் போனாலே மனசு கொஞ்சம் கஷ்டப்படும். இந்த லேடிஸ்லாம் உட்கார்ற இடத்துல பார்த்தீங்கன்னா பாவையர் பூவையர்னு எழுதியிருப்பான். இந்த ஆம்பளைங்களாம் உட்கார்ற இடத்துல திருடர்கள் ஜாக்கிரதைன்னு எழுதி வச்சுருப்பான். நானே நினைப்பேன், இப்படி நாம் மொத்த பேரும் அப்படியா? ஆனால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றார். எல்லா பேருந்துகளிலும் திருக்குறளை எழுதணும்னு சொன்னார். அதை சட்டமாக்குறார். சட்டமாக்குற போது எதிர்கட்சியில் இருந்த ஆளுங்கட்சியிலிருந்து இவர் பேசுகிறார். எதிர்கட்சியில் இருந்த கருத்திருமன் அவர்கள் காங்கிரஸ்கார் சட்டமன்ற உறுப்பினர் எழுந்து கேள்வி கேட்கிறார். அப்படி பேருந்துகளிலெல்லாம் நீங்கள் திருக்குறள் எழுத வேண்டும் என்றால் நான் சொல்லுகிற இடத்தில் இந்த திருக்குறளை எழுத முடியுமா? சட்டசபையில் கேட்கிறார். பெரியாரை பேணாதொழிகள் பெரியாரால் பேரா இடும்பை தரும் என்ற குறளை கொண்டு போய் பெரியார் வீட்டு வாசல், ராஜாஜி வீட்டு வாசல்ல எழுதணும். எங்க பெரியாரை பேணாதொழிகள் பெரியாரால் பேரா இடும்பை தரும் என்ற குறளை கொண்டு போய் ராஜாஜி வீட்டில் எழுதணும் வாசல்ல. கற்றதனால் ஆயபயன் என்கொள் வாலறிவன் நற்றால் தொழாரின் என்ற குறளை பெரியார் வீட்டு வாசல்ல எழுதணும். எழுத முடியுமான்னு கேட்கிறார். முத்தமிழறிஞர் கலைஞர் எழுந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னார், யார் வீட்டில் எந்த குறளை எழுதுறோமோ கருத்திருமன் வீட்டு வாசல்ல யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு என்ற குறளை எழுதணும்னு கருத்திருமனே சிரிச்சுட்டு உட்காந்துட்டார். இது எந்த புத்தகத்தில் எழுதியிருப்பான்? பிறவி ஞானம். அறிவு வேற, ஞானம் வேற. சார், நம்ம வீட்டில் இருக்கிற தாய், தாரம், சகோதரி அத்தனை பேரும் பிறவி ஞானம் பெற்றவர்கள்ன்ற முதல்ல நம்புங்க. நமக்கெல்லாம் அறிவு தான், அவங்களுக்கு தான் ஞானமே. நானே கேட்டேன் சார், என் சம்சாரத்துக்கு ஜவுளி கடைக்கு கூட்டி போய் 5000 ரூபாய்க்கு புடவை எடுக்கிறேன். அம்மா உங்கள் அம்மாவுக்கு ஒன்று, அவங்களுக்கும் அதே 5000. எங்கள் அம்மாவுக்கு ஒன்று எடுன 1500. மனசு கேட்கல. ஏம்மா உன் ரேஞ்சுக்கு உங்கள் அம்மாவுக்கு எடுக்கிற, எங்கள் அம்மாவுக்கு அவளை வெறும் 1500. சும்மாரியா, உனக்கு என்ன தெரியும்? எங்கள் அம்மா 2 நாள் கட்டி இருந்துட்டு என்கிட்ட கொடுத்துருவாங்க. உங்கள் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்தா என் நாத்தனாருக்கு தான் கொடுப்பாங்க, எனக்காக கொடுப்பாங்க. எவ்வளோ விஷயம் அது உள்ளே இருக்குது சார். இதில் ஏதாவது திருமணத்தில் என்ற தம்பதிகள் இப்படி வாழணும்னு எவனா புஸ்தகமாக எழுதுகிறான் அவங்களுக்கு. அதனால தான் பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடனங்கள் மாதர் அறிவை கெடுத்தார் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் 8 அறிவினில் ஆணுக்கு பெண் இடைப்பிள்ளை காண் என்று கும்மியடின்னு பாரதி அன்னிகை எழுதணும். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். எல்லாரையும் சமமா மதிக்கிற மனோபாவமே உயர்ந்தது இல்லையா? கல்வி எதுனா தரணும், படிப்பு அதுதானே தரணும். எவ்வளவு பெரிய சிறப்பு, எவ்வளவு பெரிய சார். எந்த இடத்துல இருந்தாலும் நாம இருக்கணும், நாம ஜெயிக்கணும். எவ்வளவு அனுபவம் தெரியுமா? அது ஒரு சின்ன நிகழ்ச்சிகள் தான் சொல்றேன். ஹாக்கி போட்டி நடக்குது. ஹாக்கி போட்டியில அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு முத்தமிழறிஞர் அவர்கள் தான் வந்து பரிசு கொடுக்கணும். பரிசு கொடுக்கறதுக்காக வந்தவர் அங்க என்ன ஆகி போச்சு, 2 பேருமே சமமா போட்டாங்க கோலை. ஹாக்கியில் 2 டீமும் சமமா போட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, டாஸ் போடுறாங்க. ஒரு நாணயத்தை சுண்டி விடுறாங்க. உனக்கு என்ன வேணும்? ஒரு டீம் பூ கேட்டான். இன்னொரு என்ன வேணும்? ஒரு டீம் தலை கேட்டான். பூ கேட்டவனுக்கு விழுந்து போச்சு. பூ கேட்டவன் டீம் ஜெயிச்சிட்டுது, பரிசு கொடுத்தாரு. பரிசு கொடுக்கும்போது என்ன, எல்லாரும் யாரும் மனசு நோவக்கூடாதுல்ல. அவனும் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? இது நாணயமான வெற்றி, நாணயத்தால் வந்த வெற்றி. தலை கேட்பது வன்முறைதானே, தலை கேட்பது வன்முறைதானே, அதனால் பூ கேட்டவர்கள் ஜெயித்தார்கள்னு சொன்னார். என்ன அழகான பார்வை பார்த்தீங்களா சார்? எதையுமே நம்ம பார்க்குற பார்வையில் தான் சார் உயர்வும் தாழ்வும் தெரியும். உண்மையா இல்லையாங்க? அதுதான் சொன்னாங்க கவிதா ஜோன். மனம் அதுதான் உயரத்தையும் பார்க்கும், தாழ்வையும் பார்க்கும்.
வெள்ளத்தனைய மலநீட்ட மாந்தர்தான் உள்ளத்தனையது உயர்வு. எண்ணிய எண்ணியாங்கு எய்தவர் எண்ணிய திண்ணியராக பெறின். அப்ப என் மனம்தான் என் உயரத்துக்கும் தாழ்வுக்கும் காரணம் என்றால் சிந்திச்சு பார்க்கணும். நீங்க ஆட்டோக்காரரை கேட்டு பாருங்க, ஆட்டோக்கார தம்பியை கேளுங்க. பக்கத்து தெருவுக்கு தான் நீங்க போக வேண்டியிருக்கும். ஆனா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? சார் எவ்வளவு தூரங்கள் தெரியுமா, எங்கெங்க போய் சுத்தின்னு வரணும் தெரியுமா அப்படின்னுவார். ஆனா ரியல் எஸ்டேட் கேளுங்க, பள்ளிக்கு அருகில், மருத்துவமனைக்கு அருகில், எல்லாத்துக்கும் அருகில் 15 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இருந்தாலும் அவர் அருகில் அருகில்னு சொல்லுவாரு, இவர் அருகில் இருப்பதை தூரம் தூரம்னு சொல்லுவாரு. அவர்கள் பார்க்கிற பார்வையில தான் உயர்வும் தாழ்வும் இருக்கு. நம்ம மனசு, அம்மா சொன்னாங்க, நான் உண்மையில சமீபத்தில் ஒரு யூடியூப்ல ஒன்று பார்த்தேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என்னமான சிந்தனைன்னு நினைச்சு பார்த்தேன். இருந்தாலும் அதை உங்களுக்கு கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்றேன். ஒருத்தர் 5 மணிக்கு ஃப்ளைட்டு, 5 மணிக்கு ஃப்ளைட்டு பிடிக்கிறவர் என்ன பண்ணாரு, 2 மணிக்கு எழுந்தா தான் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கணும். இன்டர்நேஷனல் ஃப்ளைட் போகணும்னா 3 ஹவருக்கு முன்னாடி நிற்கணும். 1 ஹவர் ஆகும் அவர் வீட்டிலேருந்து போகிறதுக்கு. டிரைவர்கிட்ட சொன்னார், நீ 2 மணிக்கு வந்துருப்பா, நான் 3 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும் அப்படின்னு. 2 மணிக்கு வரேன்னு சொன்ன டிரைவரு 2:30 மணிக்கு வராரு. அரை மணி நேரம் லேட்டானதுனால கொதிச்சு பிபி ஏறி எல்லாம் போய் அந்த ஆள் தலைகீழ பேச ஆரம்பிச்சிட்டோம். போச்சு பயணமே, போச்சு பயணமே, போச்சு பயணம். எப்படியோ ஒன்று நான் சீக்கிரம் கொண்டு போய் விட்டுறேன்னா, போகிற வழியில் பல்லாவரம் தாண்டதுக்குள்ளே ஒரு டயர் பஞ்சர் ஆகி போச்சு. நொந்து நூலாயிட்டான் அந்த ஆள். இன்னைக்கு போச்சுரா, எல்லாமே கூட்டு சேவராகிட்டான், இப்படி பண்ணிட்டானேன்னு. அந்த நேரத்தில் ஒருத்தன் பைக்கில் வந்தவன், ஐயா உங்கள் அவசரம் புரியுது, ஏதோ ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, எங்கே போகணும்? ஏர்போர்ட்டா? உட்காருங்க, நான் கொண்டு போய் விட்டான் சார். செக்கின்லாம் முடிஞ்சது, எல்லாம் டிக்கெட் உள்ளே இது வாங்கி உள்ளே போயிட்டார். ஃப்ளைட்டில் போய் உக்காந்தார். உட்காந்த போது நினச்சார், தெய்வம் முதல்ல சோதிச்சுது. அரை மணி நேரம் அந்த படுபாவி லேட்டாக வந்தோம், சரிதான்னு போனோம்னா டயர் போயிட்டுது. அந்த நேரத்தில் கடவுள் மாதிரி ஒருத்தன் வந்து பைக்கில் கூட்டின்னு வந்தான் பத்தியா, உண்மையிலேயே வந்தான்டா எனக்கு கடவுள்னா. ஃப்ளைட்டு பறக்க ஆரம்பிச்சுது, மேலே போச்சு. கொஞ்ச நேரத்தில் பைலட்டு சொன்னார், விமானத்தில் எதிர்பாராத கோளாறு வந்துட்டுது, அவங்கவுங்க தயாராக பாராசூட்டை கையில் எடுங்க, அவங்கவுங்க பொழைச்சிங்கன்னா. அப்போ அவர் நினைக்கிறாரு, லேட்டாக வர்றது மூலமாக கடவுள் எனக்கு உணர்த்தினான், நான் புரிஞ்சிக்கல. டயரை வெடிக்க வச்சு என்னை நிறுத்த பார்த்தான் கடவுள், நான் புரிஞ்சிக்கல. எங்கேருந்தோ ஒருத்தன் யமனாட்டம் வந்து என்னை பைக்கில் கூட்டேன். நான் என்ன சொல்ல வரேன், அரை மணி நேரத்துக்கு முந்தி அவன் கடவுளாக தெரிஞ்சான், அரை மணி நேரத்தில் அவன் யமனாயிட்டான் சார். இதுதான் நம்ம மதிப்பீடு, இதுதான் நம்ம மதிப்பீடு. எதுவும் எப்போதும் நடக்க வேண்டுமென்றால் நடந்தே தீரும் என்ற ஞானம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது அதை மற்றவர்கள் மீது நாம் சுமத்த உட்பட மாட்டோம். இது உண்மை சார். நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறுவோம் என்பதுதான் உபனிஷதம் போதிக்கிற சாரம். எல்லாமே சொல்றேன், எல்லாமே புராணங்கள் வேதங்கள் பொய்யல்ல, ஞான பிழிவுகள் மனிதனை வழிநடத்துகிற அற்புத சக்தி வாய்ந்தது. இன்னும் சொல்ல போனால் ஒரு விதைக்குள்ளே ஒரு விருட்சம் விஸ்வரூபமே அடங்கி கிடக்குது. ஒரு அரச மரத்தினுடைய விதையை பாருங்க, ஆலமரத்தினுடைய விதையை கண்ணுக்கே தெரியாது சார் அது. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு பெரிய ஆலமரம் உள்ள இருக்குது. ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய இருக்கு சார், ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய இருக்கு. தூக்கணாங்குருவி கூடு கட்டும் பார்த்துறீங்களா? நான் கேட்குறேன், ஏதாவது ஒரு சிவில் இன்ஜினியரை, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த சிவில் இன்ஜினியர்கிட்ட அந்த கூடை கொடுத்துட்டு பிரிக்க சொல்லுங்க பார்ப்போம், அதை அறுபடாமல் பிரிக்க சொல்லுங்க பார்ப்போம். முடியாது சார். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஞானத்தை கடவுள் வச்சிருக்கிறான் சார். அதை நாம அந்த திறமைகள், திறமை வேற, புத்திசாலித்தனம் வேற, ஞானம் வேற, அறிவு வேற, எல்லாத்தையும் வேறுபட்ட நிலையில வரும். நம்ம படித்தால் அறிவே ஞானமாக மாறணும்.
பட்டறிவு வேற, படிப்பறிவு வேற. அந்த பட்டறிவில் இருக்கிற உண்மைகளை நம்ம நிறைய படிக்கணும் சார், பிள்ளைகளுக்கு தெரிஞ்சுக்கணும், சொல்லணும். இன்னொரு நிகழ்வை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்திருந்தது உங்களுக்கு பல பேருக்கு தெரியும், மூத்தவர்களுக்கு தெரியும், இருந்தால் நினைவுபடுத்துறேன். எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்திருக்கிறார் சட்டமன்றத்தில். ஆளுங்கட்சியாக இருப்பது அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறது. மாண்புமிகு சி. சுப்பிரமணியம் அவர்கள் எழுந்து 1 மணி நேரம் ஒரு விவாதத்துக்கான உரையை நிகழ்த்துகிறார். நிதி பற்றிய உரையை நிகழ்த்தி முடித்த பிறகு ஆளுங்கட்சியாக காங்கிரஸ் பெருமக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் பேரறிஞர் அண்ணாவால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. மெத்த படித்த மேதை எழுந்தார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை இயேசுநாதர் மலைப்பொழிவு செய்தது போல் இருந்தது என்று கௌரவம் கொடுத்து பாராட்டினார். எல்லோரும் கைத்தட்டினார்கள். ஆனால் மாண்புமிகு சி. சுப்பிரமணியம் எழுந்தார். என்னை எதிர்க்கட்சி தலைவர் இயேசுநாதர் என்று சொன்னது பெருமையாக இருக்கிறது, என்னை சிலுவையில் அறையாமல் இருந்தால் சரியினார். உடனே பேரறிஞர் அண்ணா மெத்த படித்தவர் இல்லையா, இயேசுநாதரை சிலுவையில் அறைந்தது அவரோடு இருந்தவர்களை தவிர எதிர்க்கட்சிக்காரர்கள் இல்லைன்னார். அப்ப சிஎஸும் சந்தோஷப்பட்டாரு, அண்ணாவும் சந்தோஷம். எதுக்குன்னா அறிஞனை அறிஞன் மதிப்பான். நாம ஒரு இடத்துல இருக்கணும்னா கலகலப்பு இருக்கணும் சார், கலவரம் இருக்கக்கூடாது. அதுதான் நமக்கு நிறைய கற்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்கு சார். கொஞ்ச நெஞ்சம் இல்ல. இவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? சொல்லவே சொல்லாது. நான் சொல்றது 25 வருஷத்துக்கு முந்தி கோயம்பேடுல மார்க்கெட்ல இருந்து வர்ற பஸ் வரும். மார்கழி மாசம் காலையில் விடிய 4 மணிக்கு பஸ் வரும். அந்த பஸ்ஸில் யார் வருவாங்கன்றீங்க? கிராமங்களுக்கெல்லாம் காய்கறியை விற்கிறது அவங்க தான் வாங்கின்னு வருவாங்க, கூடையாக வாங்கினு. 2 அம்மா போய் 2 கூடையில் காய்கறி வாங்கின்னு வந்து ஓடியாந்து ஒரு ஜன்னலில் ஒன்று உட்காந்து இன்னொரு ஜன்னலில் பேக் சீட்டில் ஒன்று உட்காந்துது. நம்மால் ஒருத்தன் மூட்டையில் கட்டின்னு அந்த காய்கறியை தூக்கின்னு பின் சீட்டில் 3 பேர் தான் உட்காந்தான். சரி டைம் ஆகி போச்சு, ஃபஸ்ட்டு சிங்கிள் 3 பேராவது இருக்கிறானே, நான் லக்கேஜ் போட்டுருவோன்னு சொல்லி டிரைவருக்கு விசில ஊதினார். வண்டி புறப்பட்டுட்டுது. ஒரு 5 நிமிஷம் இருக்கும். மார்கழி குளிர், காற்று உசுன்னு அடிக்குது. முன்னாடி உட்காந்து அம்மா சொல்லுது, கண்டக்டருங்க வா இந்த ஷட்டரை மூடு, இந்த காற்று அடிச்சா நான் எனக்கு உசுறு போடும், மூடுன்னுது. மூடிட்டான். பின்னாடிக்கிறவன் அந்த அம்மா கத்துது, என்ன அவ சொல்லிட்டா மாட்டான், நீ மூடிடுற அந்த ஷட்டரை, திரையா காற்று இல்லாத ஏன் உயிர் போடும் போலக்குது திறன்னு. அவனுக்கா ஃபஸ்ட்டு சிங்கிள்லே என்னடா தகராறு, இப்போ அவன் மூடுறதா திறக்கிறதான்னு அவன் யோசிக்கிறான். பின்னாடி இருந்த நம்மால் சொன்னான், ஒரு 5 நிமிஷம் மூடு, ஒன்று போகட்டும், இன்னொரு 5 நிமிஷம் திற, இன்னொன்று போகட்டும், நிம்மதியாக போகலாம், அதுக்கு ஏன் நீ டென்ஷன் ஆகிறேன்னா. அதுக்கு அவன் சொன்னார், கண்டக்டர் சொன்னார், நீ சொல்லிட்டு போடுவ, இந்த 2ம் போயிட்டாக்கா அந்த வீட்டுக்காரனுக்கு எவன்டா பதில் சொல்கிறதுன்னா, அதை பற்றி நீ கவலைப்படாத, அது நான் தான்னா. இப்போ அவனுக்குள்ள அவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குதுன்னு கண்டக்டருக்கு தெரியுமா? அவர் விசாரணை பண்ணி என்கொயரி பண்ணி ஏற்றுறாரு. நீங்கள் எல்லார்கிட்டையும் டக்குன்னு அவசரப்பட்டு எதையுமே பேசிடக்கூடாது. உலகம் இப்போ யாராக இருந்தாலும், மகளாக இருந்தாலும், மகனாக இருந்தாலும் இப்பெல்லாம் வந்து அறிவுரை சொல்கிற வேலையே கிடையாது சார். எல்லா இடத்துலையுமே நான் பார்க்குற உண்மை சொல்கிறேன். ஆசிரியரை பற்றி அம்மா சொன்னாங்க. ஆசிரியர்கள் நம்ம படிக்கிற காலத்துலலாம் இருந்தது நிலைமை வேறு. இப்போ வாத்தியாருங்க படுற பாடு இருக்குது, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. உண்மைங்க. சேலத்துலேருந்து ஒரு வாத்தியார் போன வருஷம் கூட எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார் சார். 6ஆம் கிளாஸ் பையன் ஒருத்தங்கிட்ட படுத்தினான் சார், என்ன மனசே கஷ்டமாகுது. என்ன சார் படுத்தினான்னு? ஒரு நல்ல குடிமகனுக்கு எதிராக வேணும்னு கேட்டேன், ஊருகான்ட்டான் சார். நான் கேட்குறேன், அந்த ஆசிரியர் என்ன பாடுபட்டிருப்பார்? அவராக சொல்லுவார், சார் இன்றைக்கி ஆசிரியர்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை சார், விளையாட்டுக்கு சொல்லலை, எவ்வளோ நெருக்கடியை சமாளிக்கிறாங்க தெரியுமா? நாங்கள்லாம் கூட ஜெயிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ இருக்கிற நெருக்கடி, அவங்ககிட்ட அணுகுமுறையை அவங்க மாற்றிக்கிறாங்க. இப்போ அதிகாரம் பண்ண முடியாது சார், அணுகுமுறை அன்பை தான் கையில் எடுக்கணும். உண்மையிலேயே பல அரசு பள்ளிகளில் 100% ரிசல்ட் வாங்கி கொடுக்குறான்னா அந்த ஆசிரியர் தெய்வங்களை நான் பாராட்டுகிறேன். உழைக்காமல் வராது சார், அது உழைக்காமல் வராது.
அவங்க எல்லாத்தையும் தாங்கிக்கிறாங்க சார். தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றி, அவமானங்களை வெகுமானங்களாக மாற்றிக்கொள்ளுகிற பக்குவம் என்று ஒன்று இல்லை என்றால் அது சாதிக்க வாய்ப்பே கிடையாது.